பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? அதுதாங்க பிரச்சனை. அடிக்கடி இந்த வியாதி வந்துடுது, பலவீனம் வந்துடுது, டாக்டர்கிட்ட அடிக்கடி போக வேண்டியது இருக்குது. தினம் மாத்திரையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்ன செய்யறது? அப்படி ஒரு விரக்தி உங்களுக்கு வந்துட்டா, ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? வெளியெல்லாம் தான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்குது, அப்படி சொல்றீங்களா? இப்போ ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை தர்றார். கவனமா அந்த வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டீங்கன்னா இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். பாருங்களேன், என்ன தெரியுமா? எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன். 2, உன் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, வியாதி பாதிப்பு. இந்த வியாதி சுகமாகணும். உள்ளுக்குள்ள ஒரு காயம் இருக்குது, இருதயத்துல யாரோ ஒன்று குற்றப்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க. இருதயத்திற்குள்ள ஒரு காயம், அதை வெளியே சொல்லவும் முடியல. மனதுக்குள்ளாகவே வைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிற நிலைமை. இருதயம் காயப்பட்டுட்டு யாரோ காயப்படுத்திட்டாங்க, வார்த்தையினால, செயல்னால உங்களை அவமானப்படுத்தி, அதனால பாதிப்பு. வீட்டிலேயே இப்படி என்ன வேதனைப்படுத்துறாங்க. அப்புறம் வேலை செய்யற இடத்துல எப்படி? அப்போ நான் பிசினஸ் செய்யற இடத்துல மற்றவங்க எப்படி என்ன நடத்துவாங்க? இந்த மாதிரி உள்ளத்துல காயப்பட்ட நிலைமை. இந்த 2 காரியத்துக்குமே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், நோய்களை மாற்றி ஆரோக்கியம் வர பண்ணுவேன். இருதயத்துல காயம் இருக்குதுல, அதையும் நான் மாற்றி குணமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 2 காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வதற்கு சிலுவிலே நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அவர் சிலுவிலே நொறுக்கப்பட்டார், அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னார். அப்ப அவருடைய ஆத்துமாவிலேயும் அந்த காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். உங்க பிரச்சனை அவர் சிலுவில சுமந்துட்டார். அதனால நீங்க என்ன வேதனையில் இருப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க விசுவாசித்து இந்த வார்த்தை சொல்லி வேண்டுதல் செய்தீங்கன்னா, எனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணு சொன்னீங்களா, ஆரோக்கியம் வரப்பண்ணுங்க. என் காயத்தை ஆற்றுவேன்னு சொன்னீங்களா, ஆற்றுங்க. சொன்னா போதும். சென்னையில ஒரு வியாபாரம் செய்கிற சகோதரர் ஒரு முறை அனுபவம் சொன்னார். அவர் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாய் முழங்கால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாது. சுகத்தை பிடித்து கொண்டு நடக்கிற பரிதாபமான நிலைமைக்கு வந்துட்டார். நோய் பாதிச்சு கொஞ்சம் வயசு அவருக்கு, மனைவி, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிசினஸ் செய்தாதான் வாழ்க்கை நடக்கும். பிசினஸ் செய்யறதுக்கு அவ்வளவு கஷ்டம். அது டாக்டர்கிட்ட போன சொல்லிட்டாங்க, 2 முழங்காலுமே பாதிக்கப்பட்டு போச்சு. அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். கொஞ்சம் வயசு உங்களுக்கு, இப்ப பண்ணக்கூடாது, அதனால மருத்துவத்தால முடியாதுன்ட்டாங்க. வலி, வேதனை தாங்க முடியல, கஷ்டம். 7-8 வருஷமாய் வேதனை. ரொம்ப மன விரக்தியாகி அதனாலே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாழ்க்கை வெறுத்து செத்து போயலாம் நினைக்கும் போது நம்ம டிவி நிகழ்ச்சியை பார்த்தாரா, இந்த வசனம் நான் பேசும்போது சொல்லி இருக்கிறேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை கேட்ட உடனே, யார் யாது என்னோடு கூட பேசுறாரு, இந்த மாதிரி வார்த்தை எனக்கு தானே சொல்லி அதை இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை அறிந்து விசுவாசித்து பற்றி கொண்டார். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி வேண்டுதல் செய்தார். உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு சொன்னீங்களே, காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னீங்களே, நான் மனதிலும் காயப்பட்டு வேதனையில் இருக்கிறேன், சரீரத்தில் இந்த வலி தாங்க முடியல, அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நாள் அதிகாலை நேரத்துல 3 மணிக்கு விழிப்பு வந்தாரு. அவர் வந்தபோது அந்த வசனம் அவருக்கு நினைவுக்கு வந்தாரு. இயேசுவே, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு சொன்னீங்களே, காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு செய்யுங்கன்னு சொன்னார். உடனே ஒரு வல்லமை சரீரத்தில் இறங்கினது. அவருடைய சரீரத்துக்குள்ளே பாய்ந்தாரு. அதிகாலை 3 மணிக்கு கால் சுகமாச்சு, வலி போயிட்டு எளிமை நடக்கிறார், குதிச்சு பார்க்கிறார். ஒரு வலியும் இல்லை. 8 வருஷமா அந்த வேதனை மறைந்தார். உள்ளத்துல இருந்த அந்த காயம் நீங்க ஒரு பெரிய சந்தோஷம் வந்து இருப்பாருங்க. மகிழ்ச்சியோடு அவர் சாட்சி சொல்ல வந்தபோது அவர்கிட்ட நான் பேசினேன். நேரடியா சொன்னார், ஆச்சரியம், இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார். அந்த வசனத்தை சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணினேன், அற்புதம் நடந்தது. நீங்க சொல்றீங்களா, இன்றைக்கு எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன் நீ வாக்கு கொடுத்தீங்களா, அதை செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க. இப்ப ஜெபம் பண்ணுங்க. இருதயத்துல கை வைங்க, அல்லது வியாதியுள்ள இடத்துல கை வைங்க.
இயேசுவை நோக்கி பாருங்க. இருதயத்துல இயேசுவே உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்ற வாக்கு கொடுத்தீங்களே, எனக்கு இப்பொழுது ஆரோக்கியம் வர பண்ணுங்க. என் சரீரத்தில் வியாதி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். என் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு அற்புதம் இப்பொழுது என் சரீரத்தில் உண்டாகட்டும். என் மனதில் ஒரு அற்புதமான மாற்றம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஆமேன், ஆமேன்.